குட் மார்னிங். எந்த மாடல் சார் வண்டி பார்க்க போறீங்க? ஜூபிட்டர்லாம் உங்களுக்கு 110 இருக்கு, 125 இருக்கு. எந்த மாடல்? 110 சிசிலே பார்க்குறீங்களா இல்லை 120 சிசியில் பார்க்குறீங்களா? 120 சார். இந்த மாடலில் வெஹிக்கிள் வாங்குவோம் சார். இதில் உங்களுக்கு 4 வேரியண்ட் வரும். 4 வேரியண்ட்டில் உங்களுக்கு என்னென்ன வரும்னா ட்ரம் அலாய், அடுத்தடுத்து ட்ரம் SXC, அடுத்து டிஸ்க் SXC மாடலில் வரும். இது வந்து டாப் அண்ட் மாடலு. டிஸ்க் SXC மாடல் காட்டுறேன். உங்களுக்கு முன்னாடி வந்து 12 inch அலாவில் வித் 220 mm ரோட்டபிள் டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. இந்த டிஸ்க் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நார்மல் பிரேக்ஸ் இருக்கிற காட்டிலும் உங்களுக்கு டிஸ்க்கு உங்களுக்கு சடன் பிரேக்காக பிடிக்கும். இதனால் உங்களுக்கு சேஃபாக ஃபீல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்க்கு வந்து ரோட்டபிள் டிஸ்க்கு ப்ளஸ் இந்த உங்களுக்கு இது வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா ஹீட் ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு இது டிஸ்கோட லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இது உங்களுக்கு டயர் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் தான். டியூப்லெஸ் டயர் உங்களுக்கு கொடுத்துருக்கனால உங்களுக்கு உடனே பஞ்சர் ஆனாலும் உடனே உங்களுக்கு கேர் ரிலீஸ் ஆகாது. நீங்கள் பக்கத்தில் இருக்க மெக்கானிக் ஷாப்பில் நீங்கள் விட்டுக்கலாம். உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் மேக்ஸ் பாடி கொடுத்துருப்பாங்க. மெட்டல் மேக்ஸ் பாடி கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். லேடிஸ் ஓட்டுறது உங்களுக்கு இந்த மாதிரி ஓட்டுறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி எல்இடி லேம்ப் கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு என்னென்னா வண்டி பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும். அதே மாதிரி எல்இடி கொடுத்துருக்கனால உங்களுக்கு பேட்டரி கன்சப்ஷன் உங்களுக்கு கம்மியான பவரே எடுக்கும். உங்களுக்கு முன்னாடி வந்து பியூர் பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. மற்ற வண்டியில் இல்லாததை விட இந்த வண்டியில் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. யூனிக்காக உங்களுக்கு தெரியும். இது உங்களுக்கு பியானோ பிளாக் ஃபினிஷ்ன்றதுனா பியானோ தான் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா ஒயிட்டு அண்ட் பிளாக்ல இருக்கும். பிளாக் மட்டும் யூனிக்காக இருக்கனால அந்த பிளாக் எடுத்து உங்களுக்கு வண்டியில் கொடுத்துருவாங்க. இது வண்டி பார்க்குறதுக்கு உங்களுக்கு லுக்காக இருக்கும். முன்னாடியே உங்களுக்கு டிவிஎஸ் லோகோ உங்களுக்கு 3D லோகோ கொடுத்துருப்பாங்க, சிக்னேச்சர் லோகோ. அதே மாதிரி முன்னாடி வந்து டிஆர் எல்இடி ஹெட் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஃபாலோமி ஹெட் லேம்பு. ஃபாலோமி ஹெட் லேம்பு இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பயன்னா, இப்போ நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓட்டிட்டு வீட்டுக்கு போகிறீங்க அந்த மாதிரினா உங்களுக்கு இருட்டில் இருக்கும், சாவி எங்கே இருக்குன்னு தெரியாது. அதனால என்னென்னா உங்களுக்கு 20 செகண்டில் நீங்கள் வீட்டில் போய் கீ ஆஃப் பண்ணிங்கனாலும் 20 செகண்ட் உங்களுக்கு ஹெட் லேம்பு எரிய ஆரம்பிச்சிடும். முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு அதிகமாக கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்மார்ட் கரண்ட் ஆப்ஷன். இதில் உங்களுக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே உங்களுக்கு வந்துடும். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரும்னா ஃபோன் கால் நோட்டிஃபிகேஷன், அதுக்கடுத்து நேவிகேஷனோட வந்துடும். நேவிகேஷன் பார்த்தீங்கன்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் மட்டும்தான் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி இதில் ஃபைன் வெஹிக்கிள், கிராஷ் அலர்ட்டு அது மாதிரி உங்களுக்கு வரும். ஃபைன் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஆஃபாக இருக்க மொத்தம் தான் அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகும். அதில் என்ன ஃபீச்சர் பெனிஃபிட்னா, நீங்கள் வண்டி எங்கே பார்க்கிங்கில் இல்லை பார்க்கில் ஏரியாவில் விட்டுட்டிங்கன்னா வண்டி எங்கேனா தேட முடியலை அப்படின்னா இருட்டில் அந்த மாதிரி தேட முடியும்னா ஃபைன் வெஹிக்கிள் உங்கள் ஃபோன்லேருந்து கொடுத்துட்டிங்கன்னா 4 சைடு உங்களுக்கு இண்டிகேட்டர் பீப்பர்ஸ் வந்து ஏரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பெட்ரோல் இண்டிகேஷன் உங்களுக்கு டிஜிட்டலே கொடுத்துருப்பாங்க. பெட்ரோல் இண்டிகேஷன் 5 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. 1 லிட்டர் கம்மியானாலும் உங்களுக்கு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் உங்களுக்கு எக்கனாமி மோடு, பவர் மோடு 2 மோடு வரும். எக்கனாமி மோட்லேயே போனீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கும். பவர் மோடில் போனீங்கன்னா உங்களுக்கு பிக்கப் அதே பிக்கப் நல்லாயிருக்கும். இது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். 50 மேலே போனீங்கன்னாலும் அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இதில் உங்களுக்கு இன்ஜின் பைப் சிம்பிள் கொடுத்துருவாங்க. இது P6 இன்ஜின்னால உங்களுக்கு என்னென்னா எல்லாமே சென்சார் டைப் இருக்கிறதுனால உங்களுக்கு வண்டியில் ஏதாவது சின்ன கம்ப்ளைண்ட்னாலும் உங்களுக்கு இந்த இன்ஜின் பைப் சிம்பிள் காட்டிடும். வண்டி ஸ்டார்ட் பண்ணும் போது இது ஆஃப் ஆகிடும். வண்டி ரன்னிங் டைமில் இது எரியக்கூடாது. இன்னொன்று இதில் உங்களுக்கு இண்டோலிக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இண்டோலிக் ஆப்ஷன் எது கொடுத்துருவாங்கன்னா ஃபியூல் சேவிங் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபியூல் சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்னா சிக்னலாக அந்த மாதிரி நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா வண்டியை நீங்கள் ரன்னிங்கில் ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் கட் ஆஃப் ஆகிடும். அதுக்கு நீங்கள் மறுபடியும் செல்ஃப் போட தேவையான அவசியம் கிடையாது. மறுபடியும் நீங்கள் பிரேக் பிடிச்சிட்டு த்ராட்டில் மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் வண்டி இன்ஜின் ஒரு சிக்னலை பாஸ் பண்ணி இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி எங்கிட்ட லேடிஸ் அந்த மாதிரி குழந்தைங்க முன்னாடி உட்காந்து வச்சுருந்தாங்கன்னா குழந்தைங்க ஈஸியாக த்ராட்டில் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு பிரேக் லாக் கொடுத்துருப்பாங்க. இதனால் அப் சைடில் பார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வண்டி கீழே சரியாது. அதனால உங்களுக்கு சேஃப்டியாக ஃபீல் பண்ணிக்கலாம். முன்னாடி வந்து லெக் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 390 mm கொடுத்துருக்கனால கால் வச்சு ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உட்காந்து பாருங்க, காலேஜ் மேலே திருப்பும் போதில் உங்களுக்கு டேன் மேலே உங்களுக்கு உங்களுக்கு தட்டாது.
அதே மாதிரி முன்னாடியே உங்களுக்கு பெட்ரோல் டேங்க் ஃபியூல் ஃபில் கொடுத்துருப்பாங்க. அதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 டேங்க் கெப்பாசிட்டி. அதே மாதிரி முன்னாடியே உங்களுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்காக 2 லிட்டர் க்ளோ பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு அட்டாச்சாக உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட் சார்ஜரும் வந்துடும். உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு நீங்கள் மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்ட் வந்துடும். சில கமெண்ட்ஸ் உங்களுக்கு டிவிஎஸ் கனெக்ட் ஆப்பில் உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருக்கும். அது மூலிமா நீங்கள் என்னென்ன வெதர் ரிப்போர்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு பார்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு சீட் லென்த்து பார்த்தீங்கன்னா 756 mm கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஃபேமிலியாக உட்காந்து போகிறது கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக உட்காந்து போகிறதும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி சைஸ்ன்னு போட்டிங்கன்னா இண்டிகேஷன் உங்களுக்கு காமிச்சிடும். அதே மாதிரி வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இதில் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 33 லிட்டர் கொடுத்துருப்பாங்க. 33 லிட்டர் கொடுத்துருக்கனால உங்களுக்கு 2 ஆஃப்-6 கிலோமீட்டர் இருக்கிறது உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் வந்துங்க 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் சாக்கப்ஸை கொடுத்துருப்பாங்க. அதனால உங்களுக்கு பிள்ளைங்க எவ்வளோ வெயிட் உட்காந்துருந்தாலும் உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி பின்னாடியும் உங்களுக்கு டெய்ல் லேம்ப் பார்த்தீங்கன்னா வண்டி லுக்காகவும் தெரியும். பின்னாடி எல்இடி வந்துடும். பின்னாடி எல்இடி வரதுனால உங்களுக்கு வண்டி லுக்காகவும் தெரியும். இதோட இன்ஜின் பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 8.1 பிஹெச்பி கொடுத்துருப்பாங்க. இதனால் உங்களுக்கு சடன் பிக்கப்பு 7350 ஆர்பிஎம் இருக்கனால சடன் பிக்கப் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி டார்க்கு பார்த்தீங்கன்னா எந்த வண்டியிலும் இல்லாத இதில் உங்களுக்கு பேசிக்கில் ஒரு டார்க் இருக்கும், டாப் எண்டில் ஒரு டார்க் இருக்கும். இதில் உங்களுக்கு ஐகா சிஸ்டம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதனால் என்னென்னா 50% மோர் மைலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஐகா சிஸ்டம் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா இன்ஜின் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இதை எவ்வளோ நேரத்துக்கு ஒர்க் ஆகும்னா இன்ஜின் ஹீட்டாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு 50 கிலோமீட்டருக்கு மேலே போகணும். ஹை த்ராட்டில் கொடுக்கும் போதெல்லாம் அந்த ஐகி அசிஸ்ட் ஒர்க் ஆகும். இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1265 mm கொடுத்தனால உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 163 mm கொடுத்தனால கீழே அண்டர் சீட் பாடி எதுவும் தட்டாது. இதில் பாடி பேலன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்னா லேடிஸ் அந்த மாதிரி உட்கார ஒரு ஸ்டெபிலிட்டியாக உட்காந்து ஃபீல் பண்ணலாம். சேஃப்டியாக வண்டி ஓட்டுறதும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். டெஸ்ட்டே ஓட்டிப்பாங்க சார். இல்லை சார் டெஸ்ட்டே ஓட்டி பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா சார்? இதில் புக் பண்ணிடலாம் சார். எந்த கலர் உங்களுக்கு 6 கலர் வரும் சார். இதில் உங்களுக்கு 6 கலரில் என்னென்னா பேசிக்கில் உங்களுக்கு 4 கலரு, டாப் எண்டில் உங்களுக்கு 4 கலர் வரும். எந்த மாடல்லனா உங்களுக்கு சார் இதில் உங்களுக்கு 6 கலர் வரும் சார். 6 கலரில் என்னென்ன வரும்னா டான் ப்ளூ, அடுத்த கிளாட்டிக் காப்பர் மேட் கலரில் வரும். உங்களுக்கு ஸ்டெர்லைட் ப்ளூ கிளாஸியில் வரும். அதே மாதிரி லூனார் ஒயிட்டு உங்களுக்கு கிளாஸியில் வரும். டைட்டானியம் கிரே, அதுக்கடுத்து மெட்டா ரெட்டில் வரும். இதில் உங்களுக்கு 6 கலரில் வரும். 6 கலரில் என்னென்னா இந்த 3 கலர் உங்களுக்கு டாப் அண்ட் மாடலில் வரும். டிஸ்கஸ் செக்ஸி, ட்ரம்மர் செக்ஸி அந்த மாடலில் வரும். இந்த 3 கலர் உங்களுக்கு இதில் வரும். எஸ்எம்டபிள்யூலையும் அலாய் வீல்லையும் உங்களுக்கு வரும். எந்த கலர்னு சொல்லுங்கள் சார், புக் பண்ணிடலாம். இந்த கலர் புக் பண்ணுவோம். இந்த கலர் உங்களுக்கு பேசிக்கலி வரும், டாப் அண்டில் வரும். ஃபீச்சர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேசிக்கலி இந்த கலர் வரும். இல்லை ஃபீச்சர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா அந்த பேசிக்கலி மாடல் எடுத்துக்கலாம் சார். டாப் அண்ட் இல்லை வேறு வண்டி எதுவும் டவுட் இருக்கா சார் உங்களுக்கு? வேறு எதுவும் டவுட் இருக்கு? ஓகே சார், புக் பண்ணிடலாம். ஓகே சார். ரெடி கேஷ் ஃபினான்ஸா சார்? ரெடி கேஷ் சார். சார் நீங்கள் வண்டி டெலிவரி எடுத்தப்போ 2 லிட்டர் பெட்ரோல் கொண்டு வந்துடும். ஒரு ஹெல்மெட் உங்களுக்கு வண்டியோட வந்துடும். இது புது மாடல்னால உங்களுக்கு புக்கிங் இல்லாமல் எடுத்து வந்துடும். இப்போ ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் சார். நம்ம வாட்ஸ்அப்பில் கொட்டேஷன் ஆகும். 75 300 62 892. Photos. Thank you, sir. Okay, sir. Thank you, sir.